இரு, எதிலும் குத்திட்டு நில்லாதே, நீ முழுக்க பயணத்திலே இரு. இது ஒரு பயணக்காடு, பயணித்தே ஆக வேண்டும். எந்த பயன் கருதியும் பயணித்து விடக்கூடாது. இந்த சகத்திற்கு பயன்பட்டு கொண்டே பயணிக்கணும், இவ்வளவுதான். இதை உறுதி செய்த வண்ணம் ஒரு பயணத்தில் இருங்கள் என் செல்வங்களே. உங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டே இருங்கள். ஆமா, இந்த அறிவை பெற்றவனும் வந்துடக்கூடாது. உரிய அறிவு, உரிய அறிவு அப்படின்னா அறிந்ததுதான் இருக்கணும், அறிந்தவன் இருக்கக்கூடாது. உண்மையான மன முதிர்ச்சி அப்படிங்கிறது நீ அந்த விஷயங்களை அறிந்தவனா இருக்கணும், அறிந்து கொண்டவனா இருக்கணும், உணர்ந்து கொண்டவனா இருக்கணுமே தவிர அதனுடைய படிப்பினை மட்டும்தான் இங்க இருக்கணுமே தவிர அந்த கற்றவன்றது இருக்கக்கூடாது. அப்ப அறிவு அங்கு செருக்குக்குள்ள போய் புகுந்துக்கும். அப்ப இது எல்லாம் அறிந்து கொண்டே பயணித்து கொண்டிருக்கிறோம். அறிந்தது இருக்கிறது, அறிந்தவன் இல்லை. அப்படியே பயணித்து கொண்டே இருங்கள் என் செல்வங்கள். இந்த அறிவை பெருசா எடுத்துக்காதீங்க. அது பெரிய உன்னை பெரிய அதிசிறந்தவன் காட்டி உன்னை கடைசியில கோமாளி ஆக்கிறோம். ஏன்னா இந்த அறிவினுடைய நிஜமான பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ மரணமில்லா பெருவாழ்வு என்பது சலனமில்லா பெருவாழ்வு என்பதை உணர்ந்து ஒவ்வொரு கணமும் வாழ்வில் வாழ்தல். அவ்வளவுதான். இந்த மெய்யறிவு உனக்கு தந்திருக்க வேண்டிய ஒரே ஒரு ஞானம். அங்கு மரணம் சாஸ்வதம், எப்போதும் சாஸ்வதம், அவ்வளவுதான். இதற்கு நான் எப்பொழுதும் தயாரா இருத்தல், முடிந்தது. மற்றபடி பற்றினாலோ இச்சைனாலோ ஆசைனாலோ நான் அவதிப்படாது இயல்பா அன்பு இன்ப ஆனந்த நிலையில என சமநிலையில வைத்திருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த அறிவு.